நேத்து என் பையன் சுதீரையுமே அவன் மண்டி போட வச்சிருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ அவன் பவரை காட்டுறதுக்காக டைரக்டாவே நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற சீனியர் பீப்புள் எல்லாரையும் மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கானாம். என்ன தைரியம்! பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சோமேஸ்வரர் கூறினான். சுந்தர் கிருஷ்ணா சத்தம் இல்லாமல், என்னது, அந்த விக்ரம் வரானா என்று வயதான குரலில் தடுமாறியவாறு பேசினார். ஆமா ஆமா, அவன் வரான் என்று மீண்டும் சொல்ல சுந்தர் கிருஷ்ணாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஜன்னல் வழியாக எட்டி நின்று அதை கவனித்த சோமேஸ்வரர், ஆனா உங்க நினைப்பு எதுவும் பலிக்காது என்று வஞ்சகம் நிறைந்த வார்த்தையோடு சொன்னதும் சுந்தர் கிருஷ்ணாவின் முகம் மீண்டும் இறுகியது. இங்க பாரு, என்ன பண்ணாலும் உன்னால விக்ரம புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் எந்த டைம்ல என்ன பண்ணுவான்னு நீ கரெக்டா கெஸ் பண்ணிட்டனா இந்த உலகத்துல உன்னை விட பெரிய புத்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்று மெதுவான குரலில் சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அப்பா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எதுக்காக நீங்க இந்த விக்ரம புத்தர் அளவுக்கு இவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்கன்னு தெரியல. அந்த விக்ரமோட பூர்வீகம் நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனை பத்தி ஒரு விஷயமும் கண்டுபிடிக்க முடியல. சின்னதா ஒரு துரும்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. அவன் நம்ம கிருஷ்ணா வழி தோன்றல் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இன்னும் என்று ஆழமான குரலில் கேட்டார் சோமேஸ்வரன். இங்க பாரு சோமேஸ்வரா, இந்த உலகத்துல நாளுக்கு நாள் புதுசு புதுசா ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி காலமும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நாம இவ்வளவு பெரிய ரிச்சா இருக்கிறோம், ஆனா முன்னாடி காலத்துல எல்லாம் இப்படி இல்லவே இல்லை. நம்ம ஃபேமிலி மாறினதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று அவர் அமைதியான குரலில் கேட்க, அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இது ஒன்றும் முன்னாடி காலம் இல்லையே. விக்ரம் வந்தாலும் சரி, இப்ப அவனால என்ன பண்ண முடியும்? அப்ப நடந்த விஷயத்தை பத்தி பேசி இப்ப எதுக்காக எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. அந்த விக்ரம் வந்தானா அவனை நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். என்னால் அவனை எதிர்க்க முடியும் என்று சொன்னான் சோமேஸ்வரன். சுந்தர் கிருஷ்ணன் எதை பற்றி கூறுகிறார் என்று சோமேஸ்வரனுக்கு மிக நன்றாகவே தெரியும். கிருஷ்ணா ஃபேமிலி ஒரு காலத்தில் மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து போகும். இதற்கு பின்பு ஆண்டு காலத்திற்கும் கிருஷ்ணா ஃபேமிலி என்ற ஒரு வார்த்தையே கிடையாது என்ற அளவிற்கு மாறிவிடும் நிலையில் இருந்த சமயத்தில் விக்ரம் தான் அவர்களை காப்பாற்றி இருந்தான் என்பது வரை இந்த சோமேஸ்வரருக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னாலும் மிக ரகசியமான ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன என்பது இன்னும் சோமேஸ்வரருக்கு தெரியவில்லை. போக போகத்தான் அதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேசிக்கிட்டு இருக்க சோமேஸ்வரா? எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆணி வேற மறக்கவே கூடாது. இதை நான் உனக்கு சின்ன வயசுல இருந்தே கத்துக் கொடுக்கறேன் தானே? அதை நீ மறந்துட்டு இப்போ நீ திடீர்னு முன்னேறணும்னு நினைச்சனா உறுதியா சொல்றேன், மறுபடியும் நம்ம முழு கிருஷ்ணா ஃபேமிலியும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லைனாலும் சரி, விக்ரம பத்தி நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கோ. நம்ம ஒட்டுமொத்த கிருஷ்ணா ஃபேமிலியும் அவன் முன்னாடி ஒரு சின்ன எறும்பு போலதான். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று உறுதியாக சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? அந்த விக்ரம் முன்னாடி நம்ம குடும்பம் முழுசும் எறும்புக்கு சமன்றீங்களா? அவன் பக்கத்துல போனா நம்மளை எறும்பு மாதிரி நசிக்கிடுவான், அப்படி தானே சொல்ல வரீங்க? ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பையன், அவன் ஒரு ஆளு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்கிற இந்த கிருஷ்ணா ஃபேமிலிய நசுக்கி போட முடியுமா? நீங்க சொல்றது கேட்கவே எனக்கு வேடிக்கையா இருக்குது. ஆமா, உங்களால எப்படி இந்த அளவுக்கு நம்பிக்கையா பேச முடியுது என்று சுந்தர் கிருஷ்ணாவின் வார்த்தைகளுக்கு எரிந்து விழுந்தவாறு கோபமாக பேசினான் சோமேஸ்வரன். இங்க பாரு சோமேஸ்வரா, நான் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். அதை நீ நம்பு, நம்பாம போ. ஆனா நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல அதை பத்தி தெரிஞ்சுக்கிடுவேன். அது எப்படின்னு என்னால இப்போ எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்றதை விட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷ சத்தியம் நான் பண்ணியிருக்கிறேன், சரியா என்று சுந்தர் மெதுவாக சொன்னார். அப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. வெளி உலகத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல. கிருஷ்ணா குடும்பம் இப்ப நம்ம நாட்டிலேயே உச்சியில் இருக்குது. அதை காலால மிதிக்கிறது அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிருஷ்ணா குடும்பம்னா கொக்கா
என்று தனக்கு வாயில் வந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான் சோமேஸ்வரன். நீ விக்ரம் கிட்ட கலகம் பண்ண நினைக்கிற, அதுல இருந்து நீ மாறுறதா இல்ல, அப்படிதானே சோமேஸ்வரா? இதை என்கிட்டயே வந்து சொல்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குது என்று கோபமாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சுந்தர் கிருஷ்ணாவிற்கு இருமல் வந்தது. அதீத கோபத்தில் அவர் குரல் தடுமாறியது. தொடர்ந்து இருமிக் கொண்டே, இங்க பாரு, நான் இவ்வளவு சொல்லியும் நீ என் கையில் இருக்கிற முழு அதிகாரமும் உனக்கு வேணுமா? முழு சக்தியும் வேணும்னு நினைக்கிறியா? அது ஒருபோதும் நடக்காது. இந்த நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்க நீங்க எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்னைய பைத்தியமாக்க நினைக்கிறீங்களா? என்று சுந்தர் கோபமாக மிரட்டினார். என்ன சொல்றீங்கப்பா? நாங்க நாட்டு மக்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறோமா? இங்க பாருங்க, நாங்க செய்யறது உலகத்துக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நாம செய்ய போற இந்த வேலையினால நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியோட ஆணிவேர் எந்த அளவுக்கு வலுவா மாறும்னு தெரியுமா? இது மட்டும் நடந்துச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆணிவேருக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு, அந்த சமயத்துல இவன் வந்தான் காப்பாத்துனான்னு அது இதுன்னு பில்டப் கொடுத்தீங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனி எப்பவுமே வரவே வராது. அதுக்கு எதுக்கு நீங்க தடங்களா இருக்கீங்க? ஒழுங்கா நாங்க சொல்றதை கேளுங்க. இதனால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு தெரியுமா என்று சோமேஸ்வரர் கேட்க, சுந்தர் கிருஷ்ணாவோ அவனது பேச்சை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. தான் செய்யும் விஷயத்தால் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நல்லது நடக்கிறதா என்று யோசிக்காமல் பெரியவரின் சிந்தனை நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் மட்டுமே இருப்பதை சோமேஸ்வரர் தெளிவாக புரிந்து கொண்டார். இங்க பாருங்க, இன்னும் அந்த காலத்திலே இருக்காதீங்க. நாடு நாட்டு மக்கள்னு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, புரியுதா என்று மிரட்டலாக சோமேஸ்வரன் கேட்க, நீ என்ன பேசினாலும் சரி, நான் என்னோட முடிவில் இருந்து மாறுறதா இல்லை. உனக்கு என்னால் என்கிட்ட இருக்கிற பவரை சக்தியை கொடுக்கவே முடியாது என்று இருமியபடி தன் மகன் முகத்தை பார்க்க பிடிக்காமல் அவனை வெறுத்து கொண்டே சொன்னார் சுந்தர். அப்ப நீங்க எங்க வழிக்கு வரப்போறதில்ல, அப்படிதானே தாய் கேழவா? அப்ப சரி, அப்ப இந்த 4 செவுத்துக்குள்ளேயே இந்த பெட்லயே படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே கிடங்க. எனக்கு கிடைக்காத அந்த விஷயத்தை அந்த விக்ரமால மட்டும் எப்படி உங்ககிட்ட இருந்து மீட்டு எடுக்க முடியும்னு நானும் பார்க்கறேன் என்று சொன்னான் சோமேஸ்வரன். தனது சொந்த நலனுக்காக நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்ய தொடங்கினார். சுந்தர் கிருஷ்ணா அதை கண்டு கொண்டு கோபமாக அவனை கண்டித்தார். அதன் விளைவாக முடிவு சுந்தர் கிருஷ்ணாவின் குடும்பம் மற்றும் உள் விவகாரங்களை மாற்ற சோமேஸ்வரர் அவரை வீட்டு காவலில் வைக்க முடிவு செய்தார். இதனால் அவர் பல விமர்சனங்களை சந்திக்க நேரிட்டது. ஆனால் அதை யாரையும் தொடர விடாமல் தன் திறமையால் அவற்றை காற்றில் உருக செய்தார் சோமேஸ்வரர். சுந்தர் கிருஷ்ணாவிற்கு பிறகு சோமேஸ்வரர் ராஜ்யத்தை தன் கைக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது ஒட்டுமொத்த கிருஷ்ணா ஃபேமிலியும் சோமேஸ்வரர் கண்ட்ரோலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாவம் சுந்தர் கிருஷ்ணா இத்தனை நாட்களாக அந்த ரூமிற்குள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டு அதிக அளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொஞ்சம் கொஞ்சமாக நோய்வாய்ப்பட்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். கிருஷ்ணா குடும்பத்தை பொறுத்தவரை சுந்தர் கிருஷ்ணா மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த நபர். சுந்தர் கிருஷ்ணா தனிப்பட்ட முறையில் வெளியே வராமல் இந்தியாவில் தனக்கு நட்பாக பழகிய சக்தி வாய்ந்த நபர்களிடம் ரகசியமாக நெட்வொர்க்கை அதிகப்படுத்தினார். அதனால் அவர்கள் யாரும் இப்பொழுது சோமேஸ்வரருக்கு உதவ மாட்டார்கள். இதனால் தான் நினைத்ததை அடைவது சற்று கடினம் என்று திடீரென நினைத்த சோமேஸ்வரன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஆரம்பத்தில் இருந்து சென்னை போகணும், விக்ரமை பார்க்கணும் என்று சுந்தர் கிருஷ்ணா பலமுறை சொன்னது நினைத்து சோமேஸ்வரனின் மனதில் கோவத்தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. அவனது கண்கள் முழுவதும் பொறாமையால் நிறைந்தது. நான் எவ்வளவு பேசியும் என்கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கலல. நீங்க பெத்த மகன்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுக்காம அந்த விக்ரம் கிட்ட கொடுக்கணுமா? இருக்கட்டும், அந்த விக்ரமை நான் கொன்னு யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். விக்ரமோட தலையோட வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அந்த சமயத்துல தான் நீங்க என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவீங்க என்றான் சோமேஸ்வரன். அது மட்டும் நடந்துச்சுன்னா நீ விக்ரம கொன்னனா இந்த ஒட்டுமொத்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கும் ஆபத்து வந்துரும்டா மகனே, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க என்று வயது நிறைந்த குரலில் சிரிப்புடன் அவனை எச்சரித்தார் சுந்தர் கிருஷ்ணா. நான் அவனை கொல்லுவேன், நிச்சயமா கொல்லுவேன் என்று சவால் விடுவது போல தயக்கமின்றி சொன்னான் சோமேஸ்வரன்.
இங்க பாரு, நீ பண்ண போற இந்த பைத்தியக்காரத்தனத்தால முழு குடும்பமும் அழிய போகுது என்று சுந்தர் கிருஷ்ணா அவனை வார்னிங் செய்வது போல் சொல்லிக்கொண்டே கோபத்தில் கடுமையாக இரும்ப ஆரம்பித்தார். தொடர் இருமலால் அவரது தொண்டை எரிய ஆரம்பித்தது. ஆனால் சோமேஸ்வரர் அவரது வார்த்தைகளை லேசாக எடுத்துக்கொண்டார். சுந்தர் கிருஷ்ணாவின் வார்த்தைகள் எதையுமே அவன் பெரிதாக மதிக்கவே இல்லை. அதன் பின் அங்கிருந்து எழுந்தவர் அந்த அறையை விட்டு வெளியேறினார். சுந்தர் கிருஷ்ணா வீட்டின் மெயின் ஹால். அந்த ஹால் முக்கியமான நபர்கள் அல்லது சிறப்பு கெஸ்டுகளுக்கு மட்டும் விருந்தளிப்பதற்காக தி கிரேட் கிருஷ்ணா குலத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த ஒரு இடம்தான் அந்த ஹால். ஏதாவது கொண்டாட்டங்கள் அல்லது முக்கியமான கூட்டங்களை ஏற்பாடு செய்வது போன்ற சமயத்தில்தான் அந்த ஹாலில் ஆட்கள் வருவதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அந்த ஹால் முழுவதும் இன்று பல பேரால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவர்கள் உட்கார 2 வரிசை சேர்கள் போடப்பட்டு இருந்தது. கிருஷ்ணா ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அந்த இடத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் மனதில் பல சந்தேகங்கள், குழப்பங்கள் விடாது தோன்றிக் கொண்டே இருந்தது. எதுக்காக திடீர்னு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்று ஒருவன் கேட்க, இன்னொருவனோ, உலகத்துல உச்சியில் இருக்கிற முக்கியமான ஒருத்தரை சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு, அது உண்மையா என்று கேட்டான். இப்படி அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கிடையே இதை பற்றிய விவாதமும் மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவருமே இந்த குடும்பத்தின் வாரிசுகள் அல்ல, அனைவரும் அந்த குடும்பத்தின் மருமகன்கள் மற்றும் மருமகள்கள். உண்மையை சொன்னால் இந்த திடீர் சந்திப்பு அவர்கள் அனைவரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஆனால் அங்குள்ள பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. சொல்லப்போனால் இது போன்ற திடீர் கூட்டம் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு வருவதே மிகவும் அரிது. ஒருவேளை சொசைட்டில பெரியவங்க, பெரிய தொழிலதிபர்னு யாராவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களோ என்று ஒருத்தி கேட்க, அதை கேட்டு எனக்கும் அதே ஆர்வம்தான், யாருன்னு பார்க்கணும் என்று இன்னொருவன் சொன்னான். ஏய், யாரும் இந்த அளவுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம். எனக்கு வந்த நியூஸ் படி நம்ம குடும்பத்தில் அடிக்கடி ஒரு பெரியவர் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வாரிசு, அவர் வரப்போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்று ஒரு இளைஞன் சொன்னான். ஆனால் அவர்களுக்கு அவன் சொன்னது கூட ஒரு யூகமாக தான் தெரிந்தது. அதுதான் உண்மையா என்று உறுதியாக யாருக்குமே தெரியவில்லை. இருந்தாலும் ஆச்சரியமாக ஒரு சிலர், என்னது அந்த பெரிய வாரிசா, நிஜமாதான் சொல்றியா என்று கேட்க, சொன்னலப்பா, அது நிஜமா பொய்யான்னு தெரியாது, எனக்கு நியூஸ் வந்திருக்கு அவ்வளவுதான் என்று சொல்ல அனைவரது முகத்திலும் ஒருவித ஆர்வம் தொற்றிக் கொண்டது. அப்பொழுது அந்த இடத்தில் உள்ள அனைவரது கண்களையும் கவரும் விதமாக ஸ்டைலிஷான நியூ ட்ரெண்டிங் பென்ட்லி கார் ஒன்று அந்த இடத்தில் வந்து நிற்க, கோவிந்த் கிருஷ்ணா புன்னகை நிறைந்த முகத்துடன் வேகமாக காருக்கு அருகே வந்து நின்றார். கார் கதவு திறந்ததும் காரில் இருந்து இறங்க போகும் அந்த நபர் யார் என்று பார்ப்பதற்காக அனைவரும் கண்ணிமைக்காது உள்ளிருந்து வெளியே வரும் நபரை சிரித்த முகத்துடன் பார்த்தவாறு இருந்தனர். அவர்கள் ஆச்சரியத்தை இன்னும் அதிகமாக்கும் விதமாக அந்த காரில் இருந்து ஒரு இளைஞன் வெள்ளை சட்டை அணிந்தவாறு இறங்கினார். ஒரு உயரமான மனிதனும் அவன் பின்னால் வந்தான். கோவிந்த் கிருஷ்ணா அவனை பணிவாக வரவேற்று அந்த ஹாலை நோக்கி அழைத்து சென்றார். அந்த காட்சி அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நம்ம குடும்பத்துல பெரியவங்கள்ல முக்கியமான ஒருவன் கோவிந்த், இந்த 25 வயசு பையனுக்கு கார் ஓபன் பண்ணி கூட்டிட்டு வராரு, நிஜமா இதை நம்புற மாதிரியா இருக்குது என்று ஒருத்தி வாயை பிளந்தவாறு கேட்க, அவள் அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவன் அவளது தலையில் செல்லமாக தட்டி, அவர் தானே இப்ப கதவை திறந்தாரு, அதை நீ உன் கண்ணால தானே பார்த்த என்று நக்கலாக கேட்க, ஆமா, ஆனா இந்த சின்ன பையன் எப்படி என்று யோசித்தவன் தன் கண்களை அகல விரித்தவாறு, அப்போ இவ்வளவு நேரமா நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த பெரிய வாரிசு இவன்தானா என்று கேட்க, இருக்கலாம், மேபி என்று ஒருவன் தோள்களை குலுக்கியவாறு பதில் சொல்ல, எப்படி இதெல்லாம் என்று அவள் கேட்க, அங்கிருந்த அனைவருமே இதை பற்றி தான் ஆர்வமாகவும் அதிர்ச்சியாகவும் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு பெண் மட்டும், அவன் யாரா வேணா இருந்துட்டு போகட்டும், பட் அங்க பாருங்க, அவன் எப்படி ஹேண்ட்ஸமா எவ்வளவு அழகா இருந்தான்னு பாத்தீங்களா என்று கேட்க, அப்பொழுதுதான் மற்ற அனைத்து பெண்களும் அவனது அழகை ரசித்து மயங்க ஆரம்பித்தனர். இப்படி அனைத்து பெண்களும் அவன் அழகில் மயங்கி இருக்க, ஒரே ஒரு இளம் பெண்ணின் முகம் மட்டும் அதிர்ச்சி கலந்த பீதியில் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.